ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடை நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாவதாக. இந்த 3வது மாதமாகிய மார்ச் மாதத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். அது ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதி. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அற்புதமான ஒரு வார்த்தை. பல நேரங்களில் பல சமயங்களில் யாக்கோபினுடைய முகம் செத்தே இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக ஒரு நாள் அதிகால வேளையிலே யாக்கோபினுடைய தாய் ரெபேக்காள் அவனிடத்தில் வந்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொல்ல மனதாயிருக்கிறான், நீ என் சகோதரனிடத்திற்கு ஓடிப்போ, அவனுடைய கோபம் ஆறின பிறகு உன்னை திரும்ப அழைப்பேன் என்று சொன்ன அந்த செய்தி யாக்கோபினுடைய முகத்தை செத்துப்போக பண்ணிற்று. அவன் வேதனை அடைந்தான். இரண்டாவதாக, தன் ஆசையோடு காத்திருந்த ரெபேக்காளுடைய திருமண நாள் வந்தபோது தன்னுடைய மாமனார் செய்த வஞ்சக துரோகம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ரெபேக்காளுக்கு பதிலாக லேயாளை மனைவியாக ராத்திரி நேரத்தில் கூட்டி கொடுத்தது. அதிகால நேரத்தில் பார்த்தபோது அது லேயா என்பதை கண்டபோது யாக்கோபினுடைய முகம் செத்து போயிற்று. மூன்றாவதாக, 10 முறை தன்னுடைய சம்பளத்தை அவனுடைய மாமன் மாற்றி 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 அவனை வஞ்சித்ததினால் அவனுடைய முகம் செத்து போயிற்று. நான்காவதாக, உன் சகோதரனாகிய ஏசா 400 பேர்களோடு உன்னை எதிர்கொண்டு வருகிறான் என்று வந்த ஒரு துர்ச்செய்தி அவன் முகத்தை செத்து போக பண்ணிற்று. ஐந்தாவதாக, தன் சொந்த பிள்ளைகள் செய்த பாதக செயல்கள் யாக்கோபின் முகத்தை செத்து போக பண்ணிற்று. தீனாள் தேசத்தை சுற்றி பார்க்க போய் தன் கற்பை பறிகொடுத்த சம்பவம், தீனாளுக்காக பழி வாங்கும்படி சிமியோனும் லேவியும் அந்த பட்டணத்து மனுஷரை எல்லாம் வெட்டி சங்கரித்து போட்ட சம்பவம், இன்னும் ரூபன் தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு தப்பு செய்த சம்பவம், இவை அத்தனையும் யாக்கோபினுடைய முகத்தை செத்து போக பண்ணிற்று. இப்படி செத்து 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 வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபு ஒரு ராத்திரி நேரத்திலே தேவனோடு முழங்காலில் நின்று போராடினான். உடன்படிக்கையின் தூதனோடு போராடி தனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இனி நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில், கடந்த வருஷங்களில், கடந்த மாதங்களில் பலவிதமான சூழ்நிலைகளினாலே நீங்கள் செத்து, உங்கள் முகம் செத்து போயிருந்தாலும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் அற்புதமான வாக்கை தருகிறார். இனி நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.